ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ நான் தான் அவங்க மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி நீ ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸும் கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும், குறக்குறன்னு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்ல வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த M18887 நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா டபுள் ஷாட் கன்னு இல்லைன்னா டபுள் பேரலு இப்படி சொல்லிட்டு போயிடணும். ஸோ இந்த கன்னுக்கு ரமலானை முன்னிட்டு ஒரு ஸ்கின்னை விட்டிருக்கோம். இது என்னடா இது ஸ்பின் டூ வில்லா ஏதோ விட்ருக்கானுங்க. இதில் ஒரு 4-5 ஸ்பின்னாக போட்டுட்டு அங்கே போவோம். கன் ஸ்கின்னில் என்கிட்ட லக்கு 95% இருக்குது. ஸோ அதனால் கன் ஸ்கின்னை விட்டுலாம். சரியா, இங்கே பாரு, இது ஃபைனல் ஷாட்லாம் எனக்கு வேணாம். இந்த 887 கூட எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த பச்சை கலர் யாச்சும் கொடுத்து போயிரு. நான் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். எப்படி திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவேன். கொடுத்துட்டு இருக்கிற டைமண்டில் டேய் இங்கே பாரு கர்நாகரா, நானே மொட்டை அடிச்சுக்கிறேன்டா, தயவு செஞ்சு கொடுத்துட்றா டே, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனால் போங்கடா, நீங்களும் உங்கள் M188 நீங்களும் உங்கள் ரிங்கி வெண்ட்டை தூக்கி தலையில் தீய பொருதி போடாங்கிட்டு நீ வேறு வெறி ஏற்றிக்கிட்டு ஒன்று கொடுக்குறானா. இப்போ அடுத்து எத்தனை கொடுக்குறான் டேய், அந்த 5-10 கொடுறா டேய். இந்த 2 அப்போ 3 4 5 10 அப்படி போ நல்லா இருக்குண்டா அவன் கூத்து டேய். அடுத்து ஏன் 3 கொடுக்காம 5 ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன், அவ்வளோ நல்லவன் ஆகிட்டியா நீ? ஏன்டா டே வயிற்று வச்சிருக்கலப்பா மர்றா கருணாகரா டே. இது ஓவர் எஃபெக்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி வச்சுக்கிற போது இந்த கன்று தெரில, இந்த உருண்டை தெரியுது. அதே மாதிரி ஈவோ கன்று மாதிரி இந்த எலிமினேட்டட் எஃபெக்ட்லாம் வருது. ஸோ அதே மாதிரி அந்த கன்னை எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் இடமே ஸ்பின் பண்ணி. ஸோ இந்த இருக்குல்ல, இது என்ன, இது வேணாம், கோல்டன் கிளாஸா, இது 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 எடுத்துக்கலாம். ஏன்னா அது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு. ஸோ சூப்பராக இருக்கும் அடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். அப்படியே நான் கூற மாட்டேன். இந்த M188 ஓவர் எஃபெக்ட் கொடுத்து தள்ளியிருக்காங்க. ஆனால் பவர் வைஸ் நல்லாயிருக்கு, ரேஞ்ச் வைஸ் மைனஸு. ஸோ அதான் கொஞ்சம் இடிக்குது. நம்ம மேக்ஸிமம் பண்டலில் கன்சிடரேஷன் பண்ண மாட்டோம். ஸோ கன் ஸ்கின்ஸில் தான் பண்ணுவோம். ஸோ எனக்கு டபுள் பேரில் ஒன்றே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படியாச்சும் டெய்லி மந்த்லி வச்சு சுற்றி, ஸோ அந்த இருக்குல்ல, இதை கொடுத்துட்டானா இடையில இது 2த்தில் 1 சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவேன். இல்லை நான் தலையில் தான் குதிப்பேன், நான் உனக்கு எல்லாத்துக்கும் 600 டைமில் கொடுப்பேன், உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டு பக்கம் ஓடி போயிட வேண்டியதான். இது உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா, இது எனக்கு ஏதோ அக்யூரசி உடையிற மாதிரியே இருக்குங்க. எனக்கு அக்யூரசி லைட்டாக உடையிற மாதிரி இருக்குது ட்ரை அவுட் பண்ணி பார்த்ததில். ஸோ இது எப்படி, இது ஆமாங்க அக்யூரசி லைட்டாக உடையுது. அதே மாதிரி எனிமி ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு மேலே லைட்டாக தூக்க கூட முடியல. ஸோ என்னாச்சுன்னு தெரில. டேய் இங்கே பாரு, இதுக்கு 2 அடி அடித்தா செத்துறாங்க. 2 பாடி ஷாட் 2 அடி, 1 டாப்புக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம், 1 அடியில் செத்துறாங்க. இந்த 1 டாப்பு இதுக்கு இடையில 15 30 போகுது. கொஞ்சம் அதான் ரேஞ்சு செம மைனஸு. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் 1 டாப்லாம் அடித்தோம்னா விழுகாது. ரொம்ப பக்கத்தில் போய் 1 டாப் அடித்தாலே விழுகாது. நம்மளுக்கு மொத்தத்தில் 1 டாப்பே அடிக்க தெரியாது. என்னடா நம்மளாம் அழுத்திப்பொடி பிளேயர்ஸு. யார் அழுத்திப்பொடி பிளேயர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அழுத்திப்பொடி போயாடி அதே மட்டும் ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. ஸோ யார் 1 டாப் பிளேயர்ஸ் இருக்கீங்களோ 1 டாப் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை போட்டுவிட்டு போங்க. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது ரெக்கமெண்டேஷன் ஆகுமான்னு தெரில. ஸோ நோட்டிஃபிகேஷன் போகுமான்னு எனக்கும் ஒன்றும் புரிய. ஸோ போனாலும் போட்டினாலும் நம்ம ஃபேமிலிஸ் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ அந்த டாட் காமிச்சிச்சுனாலே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஓவர் எஃபெக்ட் கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் அந்த ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் கொடுத்துருப்போங்க. சத்தியமாக சொல்கிறேன், லுக் வைஸ் இந்த கன்று எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ லுக் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கிளாஸு அந்த பச்சை தான். ஸோ உண்மையிலேயே 2மே சூப்பராக இருக்குது. நான் 2 கன்று வரும்னு நினச்சேன். அந்த பச்சை கலரில் இந்த எலும்புக்குடி இலை மாதிரி ஒரு கன்று இருக்கும், அது வரும்னு நான் நினச்சேன். அதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். ஸோ வரல. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ போயிட்டு வரேன். நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ், லவ் யூ டு ஆல்.